ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி வீட்டிலேயே உதிரி உதிரியாக சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் தம் போட்டு குக்கரில். இப்போ வந்து 1/2 கேஜி சிக்கன் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 3 டைம். அப்போ வந்து சிக்கன் வந்து ஸ்மெல் வரும். இது வந்து பிராய்லர் சிக்கன். நம்ம வந்து எந்த சிக்கனாக இருந்தாலும் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நல்லது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம். 3 பேர்னாலும் நாங்கள் 3 கிளாஸ் போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். 1/2 கேஜி சிக்கனுக்கு 3 கிளாஸ் நாங்கள் போட்டிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 3-4 டைம். அப்புறம் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபேஸ் வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லது இதில் அரிசி தண்ணியில். ஸோ வந்து அது எப்பயுமே ஸ்டோர் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வந்து வெளியே வாங்க வேண்டாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2 பூண்டு, 1 இஞ்சி நல்லா வந்து தட்டி எடுத்துகிட்டு நல்லா இதில் இருக்கிற தோலெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணுறதுனால நல்லா வந்து இஞ்சி பூண்டு சாஃப்டாக வரும். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி வந்து இஞ்சியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தோல்லாம் சீக்கிட்டு நல்லா கழுவிட்டு அப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஜாரில் போட்டு நல்லா வந்து சாஃப்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக புதினா, 3 தக்காளி கழுவி எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கர் வச்சு எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, அப்புறமா கஸ்தூரி மெத்தி, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக 2 அரிஞ்சு வச்ச வந்து பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வந்து சூடு பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ ரொம்ப நிறைய வைக்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லாயிருக்கும் வாசனையாக. அந்த ஸ்பைசஸ்லாம் ஆல்ரெடி வந்து ஸ்மெல் அழகாக இருக்கும். இப்போ இதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஸ்மெல் நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாசனை போனால் நல்லாயிருக்கும். இன்னுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்ச 3 வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் பதம் வந்த உடனே நம்ம வந்து அந்த டொமேட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் எப்பயுமே நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. நல்லா வதக்கிட்டே விட்டுட்டே இருக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டால் கொஞ்சம் கலருக்காக போடுறது. ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா வந்து கிளறி இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து 1.5 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு போட்டோடனே நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா மசாலாஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா எந்த மசாலாவும் போடல. நான் கரம் மசாலா, பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். நல்லா வந்து இன்னும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில். இப்போ வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணால் போதும். நல்லா வதக்கி விட்டுட்டே வதக்குங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கணும். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண சிக்கனை வந்து கழுவி வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு வந்து சிக்கன் மேலே போட்டாலும் ஜூஸியாக இருக்கும், அதனால் இப்போ போடுறது. இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 கிளாஸ்க்கு 5 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அதே டம்ளரில். கொஞ்சம் அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் கழுவி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான ஆயிலும் மறுபடியும் விட்டுக்கோங்க. மறுபடியும் இருந்தால் புதினாலாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து தோசைக்கல் மேலே ஒரு 25 மினிட்ஸ்க்கு இதை வந்து சூடு பண்ணணும். இது வந்து தம் போடுறது குக்கரில். ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம், மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கலாம். இப்போ முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் தனியாக. பச்சடி வந்து ஆல்ரெடி இருந்த கேர்ட்லேயே வந்து பச்சடி போட்டுக்கலாம். அதே வெங்காயத்தை போட்டு யூஸ் பண்ணி 3 பேருக்கு தானே, அதனால் இதிலே போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி 25 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்திருக்கு. எந்த கலருமே ஆட் பண்ணாமல். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். ஆஃப் வந்து கட் பண்ண லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா வந்து பிழிஞ்சு விட்டோன்னே அந்த ஜூஸ்லாம் இறங்கிறதுக்காக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் சாதத்தை. பாருங்கள் எப்படி உடையாமல் வந்திருக்கு. நார்மல் ரைஸில் தான் நம்ம செஞ்சது. ஸோ நல்லா வந்திருக்கு. பிளேட்டிங் பண்ணிவிட்டு நல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எந்த கலருமே இல்லாமல் வீட்லேயே